மகிழ்ச்சியின் நேரம். தேவ செய்தி. சகோதரர் பி. ஜெர்வின் ஜாஸ். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மீண்டும் வருகிற இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினால இந்த நாளிலும் உங்களை இந்த ஊடகத்தின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை மாத்திரமே சார்ந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையை மாத்திரமே சார்ந்திருக்கிறோம். அப்படி சார்ந்திருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அல்லாவிட்டால் அப்படி சார்ந்திருக்கிற ஒரு மனிதனுடைய நடைமுறைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஈசாக்கின் வாயிலாக நாம் பார்க்கலாம் என்று ஆண்டவர் ஏவினபடியினாலே அந்த வசனங்களை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் இப்படியாக சொல்கிறது: அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நான் மீண்டுமாய் சொல்கிறேன், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். பாருங்க, இன்னைக்கு நாம் ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்வதற்கான அநேக காரியங்களை திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவானானான். அதோடு அவன் நின்று விடவில்லை. வர வர அவனுடைய வாழ்க்கை விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எக்ஸ்பான்ஷன் லைஃபுக்குள்ள போயிட்டு இருக்கிறான். அனுதினமும் ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை குறைவை பார்க்கிற வாழ்க்கை அல்ல, அது நிறைவை மாத்திரமே சார்ந்திருக்கிற வாழ்க்கை. எல்லா இடத்திலையும் குறைவு இருக்குமே, ஆனால் அந்த குறைவுகள் நிரந்தரமாய் மாறுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் போய்கொண்டே இருப்போம். ஒரு சமாதானத்திலேயோ இல்லை சந்தோஷத்திலேயோ சரீரத்திலேயோ குறைவுகள் இருக்குமே, ஆனால் அது இம்மீடியட்டாக சேஞ்ச் வந்துடும்னு நான் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு இன்க்ரீஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ பிளாக் மேஜிக்கில் நடக்கிறது மாதிரி ஆண்டவருக்குள்ளே வந்தாச்சா, ஒரு ஜெபம் பண்ணியாச்சா, ஊழியக்காரங்கள்ட்ட போய் ஒரு அவங்க தலையில் கை வச்சுட்டாங்களா, இம்மீடியட்டாக மாறணும், உடனடியாக எல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வேதம் சொல்லவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் ஒரு குரோத்துக்கு நேராக நம்ம போய்கிட்டே இருப்போம். ஒரு வளர்ச்சிக்கு நேராக, அடுத்த கட்டத்துக்கு நேராக. சமாதானத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சந்தோஷத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சுகத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நேராக ஒருவேளை தொழிலில் நஷ்டத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நேராக போய்கொண்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு நேராக கொஞ்சம் கொஞ்சமாக லாபம், கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம், கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கும். அதே போல் கடன் மட்டுமே வாங்கி கொண்டிருப்பாங்களே, ஆனால் முதல்ல கடன் வாங்குறது நிப்பாட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த கட்டத்துக்கு நேராக கடன் வாங்குறதை நிப்பாட்டி கடன் கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக அவங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனும் அதை தான் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் குறைவின் தேவன் அல்ல, அவர் நிறைவின் தேவன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது, நிறைவான ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பாரேயானால், நிறைவான ஆவியானவர் ஒரு மனிதனை ஆளுகை செய்வாரேயானால், நிறைவான ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்துவாரேயானால், அவன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்க, சகையோன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்குள்ள
பணம் அப்படிங்கிற லெவலில் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் சமாதானம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள சுத்தமாகவே இல்லை. அதனால தான் அவன் என்ன பண்ணனா, அவரை எப்படியாவது பார்த்துடணும்னு சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்குள் சென்றார். அவனுடைய வீட்டுக்குள் செல்லும் பொழுது, அவனுடைய வீட்டுக்குள்ளாடி போகும்போது அவனுடைய வாழ்க்கை மாறிட்டு, அவனுடைய கேரக்டர் மாறிட்டு. அது வரைக்கும் அடுத்தவங்களை அபகரித்து சாப்பிடணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இருந்தவன், அநியாயமாக அடுத்தவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி தின்னணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவன் எப்படி மாறிட்டான்னா, நான் ஒருத்தவன்கிட்ட இருந்து அநியாயமாக வாங்கியிருந்தாச்சுன்னா 4 மடங்கு நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டான். பாருங்கள், கிறிஸ்டியன் லைஃப் மாற்றத்தை முதலாவது எண்ணங்களில் கொண்டு வரும். அந்த எண்ணங்களில் மாற்றம் வந்துட்டுன்னா சரீரத்திலையும் நம்மை சார்ந்திருக்கிறதுலையும் சீக்கிரமாக மாற்றத்தை பார்த்துடலாம். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பு என்பது மாற்றத்தினால் வருகிறது, ஒரு மனுஷன் சேஞ்ச் ஆகிறதுனால வருகிறது. அப்போ நிறைவு இருக்குன்னா குறைவு இருக்காது, நிறைவு இல்லைன்னா அங்கே குறைவு இருக்கும். நிறைவுக்கும் குறைவுக்கும் ஒரு நாளும் சம்பந்தம் கிடையாது. இது இருந்துச்சுன்னா அது இருக்காது, இது இல்லைன்னா அது இருக்கும். அப்போ இன்னைக்கு தேவன் நாம் நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை அதிகமாய் விரும்புகிறார். நீங்களும் நானும் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வர வர விருத்தி அடைந்து ஒரு உன்னதமான இடத்துல, எல்லாரும் மதிக்கத்தக்கதான ஒரு இடத்துல, எல்லாரும் நம்மை பார்த்து மெச்சிக்கொள்ளுகிற அளவில் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். அப்போ ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆகையால் ஐஸ்வர்யவான் ஆனான். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கான அடையாளம், நான் என்னுடைய எல்லா காரியங்களிலேயும் ஒரு பிளெஸ்ஸிங்கை பார்க்குறது, ஒரு நெக்ஸ்ட் லெவலை பார்க்குறது. அப்போ நெக்ஸ்ட் லெவலை நான் பார்க்கணுன்னா முதலாவது நான் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஏதோ ஒரு விஷயத்தை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை தான் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது போல எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லாவிட்டால் ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறத போல வேற யாரும் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனையற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வருது, ஆனால் அதனால ஒரு மேன்மை எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னாச்சுன்னா, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தது அல்ல, எனக்கு கிடைத்த நன்மை கர்த்தர் கொடுத்தது அல்ல. கர்த்தர் கொடுத்தா நிச்சயமா அதுல சஞ்சலமே இருக்காது. சிலர் பாருங்க, 30 நாளும் கடினமாக உழைக்கிறாங்க, கடினமாக வேலை செய்கிறாங்க, ஆனால் வருமானம் வரமாட்டேங்குது, வந்த வருமானம் பத்த மாட்டேங்குது, திரும்பவும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. சிலர் பார்த்தீங்கன்னா 30 நாளும் கடுமையாக தொழிலை கவனிக்கிறாங்க, ஆனால் அந்த தொழிலில் அவங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை. அப்போ ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன? அது கர்த்தர் ஆசீர்வதிக்காததுனால அதில் பலனற்று போகிறது. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது மீதம் எடுக்கிற ஒரு அனுபவம் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தினாரோ அங்கெல்லாம் மீதம் எடுக்கிற அனுபவம் வந்துக்கிட்டே இருந்துச்சுது. அதோடு அவங்க இன்னும் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வேணும், இன்னும் ஒரு 15 பேருக்கு சாப்பாடு வேணும்னு அவங்க போய் நிற்கலை, மீதம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இன்னைக்கு
தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அங்கே சர்ப்ளஸ் வரும், ஓவர்ஃப்ளோ வரும். பாருங்க, சீஷர்கள் கடலில் மீன் பிடிக்க போனாங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னா, வலை கிழியத்தக்கதாக, படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தேவன் ஓவர்ஃப்ளோவை பேசுகிறாரு. தேவன் ஓவர்ஃப்ளோவை, அப்போ நிறைவு அப்படின்னா நிறைந்து இருப்பதல்ல, நிறைந்து வழிகிறது. ஒரு பானை இருக்குது, அதில் தேவனுடைய பார்வையில் நிறைவு எப்படின்னா அது ஃபுல்லாக இருக்கிறது இல்லை, ஃபுல்லாகி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறது. அதை தான் தேவன் நிறைவு அப்படின்னு கருதுறாரு. அப்போ நிறைவை பெற்றுக்கொள்ள முதலாவது நான் விதைக்க வேண்டும், முதலாவது நான் கொடுக்க வேண்டும், முதலாவது நான் ஏதோ ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் தேவன் அதில் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. பாருங்க, ஈசாக்கு விதைக்கும் போது அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்து. ஈசாக்கு விதைக்கும் போது அந்த தேசத்தில் ஒன்றுமே இல்லை. ஈசாக்கு விதைக்கும் போது அவனுடைய கையிருப்பே கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இருக்கிறதுல விதைச்சான் பாருங்க, விதைச்சதை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் விதைக்கிறதுக்கு ரொம்ப கடினப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வேலைக்கு போகணும், தேவ சமூகத்தில் உட்கார முடியலை, சபைக்கு போக முடியலை. ஏன்? எனக்கு வேலைக்கு போனாதான். நான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் தேவனுக்கு நீங்கள் செலுத்த வேண்டியதை சரியாக செலுத்துவீர்களே ஆனால் அந்த இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பலன் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை யாருமே தடுக்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக 1000 பேர் எழுந்தாலும் கர்த்தர் உங்கள் கூடால இருக்கும்போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாருமே தடை பண்ண முடியாது. ஈசாக்கு விதைச்சான், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. மற்றவங்களுக்கு பலன் கிடைச்சதோ இல்லையோன்னு தெரியாது, ஆனால் 100 மடங்கு பலனை ஈசாக்கு அறுவடை செய்தான். 100 மடங்கு பலன். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் கர்த்தருக்காக விதைங்க. உங்களுடைய நேரத்தை விதைங்க, உங்களுடைய சமயத்தை விதைங்க, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்கள் விதையுங்கள். நீங்கள் விதைக்க 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 கர்த்தரங்கள் மிகப்பெரிய பலனை, மிகப்பெரிய அறுவடையை கொடுப்பார். இன்னைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னா எங்கே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும்னா பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பயங்கர பிரச்சனையாக இருக்கும், பயங்கர சோதனையாக இருக்கும், பயங்கர போராட்டமாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் குறைவுகளை கொடுக்கிற தெய்வம் அல்ல. அவர் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் நிறைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அந்த ஆசீர்வாதம் உங்களை பெருக வைக்கும். எல்லா குறைவுகளையும் மாற்றி உங்களை நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்தும். பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு, குறிப்பாக பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த ப்ரோக்ராமை குறித்து நீங்கள் சொல்லுங்கள். வருகிற நாட்களில் வேதத்தில் இருந்து பொருளாதார பெருக்கத்தை குறித்து நான் பேச போகிறேன். அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஓவர்ஃப்ளோ அல்லாட்ட ஃபினான்ஷியல் பிளெஸிங் அப்படிங்கிறத செமினார் மூலமாக நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு அவங்க வரணும், ஸ்டே பண்ணணும், அதுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பே பண்ணணும். அப்படி தான் நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் வருகிற நாட்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அது இலவசமாக இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு டீச் பண்ணலான் இருக்கிறோம். தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது மெசேஜ் இல்லை, இது ஒரு டீச்சிங். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதன் மூலமாக கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். மீண்டுமாய் சொல்லுகிறேன், நாம் குறைவுள்ள தேவனையோ இல்லை குறைவுகளை கொடுக்கிற தேவனை ஆராதிக்கவில்லை, நிறைவான தேவனை, நிறைந்து
மனதார நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எனவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிறைவாய் மாறும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் குறைவை கொடுக்கிறவர் அல்ல, நீர் உங்களுடைய வாழ்க்கையில் தரித்திரத்தை கொடுக்கிறவர் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைவானது வரும்போது குறைவானது விலகி போகும் என்கிறதான அந்த வார்த்தையை நாங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவனுடைய கரம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனுடைய கரம், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவனுடைய கரம் எங்களையும் ஆசீர்வதிக்கும் என்பதை நாங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம். இப்போது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. நிறைவு இவர்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா கடன் பிரச்சனைகளும், எல்லா நெருக்கங்களும், எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஸோ நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே நித்தியமாய் தங்கும். தொடர்ந்து டச்சில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.